பல்வேறு தளங்கள்ல இருக்கிறவங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதில் வந்து எல்லாருமே என்டர்டைன்மெண்ட்காக நாங்கள் பண்ணுறோம், மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு பின்னாடி அவங்க வந்து மனதளவில் வந்து சில இடங்களை பாதிக்கிறாங்க. இப்போ இங்கே ஷேர் பண்ணதே நிறையா நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், சிரிச்சிட்டு இருந்தோம். அதை தாண்டி அவங்க எவ்வளோதான் சிரித்தாலும் அந்த இடத்துல எனக்கு லைக்ஸ் வராதப்பா கஷ்டமாக இருந்தது, இந்த இடத்துல நீ ஃபில்டர் போட்டேன்னா நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஒரு விஷயங்களுமே அவங்களுக்கு மனது ரீதியாக பாதிப்பை கொடுக்குது. அதை சரிப்படுத்துறதுக்காக அடுத்த ரீல்ஸ் நம்ம பண்ணுவோம், லைக்ஸ் வாங்குவோம். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ரியாலிட்டியை விட்டு ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்க சொன்னது நான் சிரிக்க வைப்பேன் எல்லாரையுமே. ஸோ இது எல்லாமே அவங்க பாசிட்டிவாக சொன்னாலுமே அந்த அக்கௌண்ட் டெலீட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு தடுமாற்றம் தெரிஞ்சது அவங்க கிட்டக்க. அந்த இடத்துல என்னால் ஏற்றுக்க முடியாதுன்றது தான் விஷயம். அதை சமாளிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அக்கௌண்ட் வந்து டவுன் ஆகும்போது அவங்க அந்த இடத்துல மறுபடி ரீகெயின் பண்ணணும். அதனால எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணுற மாதிரியான நோக்கத்தில், அதாவது நான் இந்த அக்கௌண்ட் நான் இதுக்கப்புறம் டெலீட் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். அப்போ அது மூலியம் ஆமாம், அதாவது நான் நிறைய ரீல்ஸ் செஞ்சு போடுறேன், பட் எனக்கு போதுமான அளவு அதுக்கான அட்டென்ஷன் வரல, லைக்ஸ் வரல, ஏதோ ஒரு இடத்துல டவுன் ஆகுதுன்றப்போ நான் மறுபடி ரீகெயின் பண்ணணும்ல. ஸோ அப்போ நான் வரலை அப்படின்றது பண்ணும்போது நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. இதுவும் ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக தான். ஸோ இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ அவங்க வந்துட்டு எனக்கு வந்து கிராண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க. ஆரம்பிச்சது வந்து லாக்டவுனில், அதாவது தனிமையில் இருக்கும்போது சில இடங்கள்ல அவங்க லோன்லினஸை போக்குறதுக்காக இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வந்து இதே இடத்துல ஸ்டக் ஆயிடுறாங்களோன்ற மாதிரி இருக்கு. அதாவது நான் 80 வயசு ஆனாலுமே இது வந்து நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், பொழுதுபோக்கா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது குறையுது. அதே மாதிரி இதை பாக்குற மக்களுமே எதுக்காக ரீல்ஸ் பாக்குறோன்றதே தெரியாம இப்ப நிறைய பேர் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்மளே எடுத்தாலுமே நம்ம போவோம் ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் போவோம், எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு 15 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு எல்லா விஷயங்களையும், அதாவது பர்சனல் விஷயங்கள்ல இருந்து எல்லாமே இப்ப ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நான் கவலைப்படுறத நான் அழுதுட்டே நான் பேசி போடுவேன். ஸோ அது மூலியமா யாரோ ஒருத்தவங்க சொல்ற கமெண்ட்ஸ்க்காக, யாரோ ஒருத்தவங்க பேசுற விஷயங்களுக்காக அங்க காத்திருக்காங்க. அப்ப ரியாலிட்டியில அவங்கள சுத்தி இருக்கிற ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட அவங்க கனெக்ட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. பாக்குறவங்களுமே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட ரீல்ஸே பார்த்துட்டு இருக்குது, பர்பஸே இல்லாம சில இடங்கள்ல போகுது. அதாவது இது மூலியமா நாலேஜ் கெயின் பண்ண, அதாவது இவங்க டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அது நல்ல விஷயம் தான், அதை நம்ம பாராட்டணும். அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, அவங்களோட இப்ப அது மூலியமா அவங்களுக்கு வந்து சில வாய்ப்புகள் வந்திருக்குன்னு நல்ல விஷயம் தான். ஆனா சில இடங்கள்ல வந்து இது ரியாலிட்டியை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். நிச்சயமா மேம். நம்ம சீரியஸான அவுட்புட்டா கொடுத்தாலும் நான் ஜாலியா எடுத்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபன் பண்ணாங்க நம்மளை சுத்தி. கண்டிப்பா எல்லாருமே வாங்க வாங்க வாங்க, உங்களோட நிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு ரொம்ப கலகலன்னு பொழுது போச்சு. ரீல்ஸ் பண்றவங்க நம்ம கூட இருக்காங்க, விளம்பரத்துக்காகவோ எதுக்காகவும் ரீல்ஸ் பண்றாங்க. பொழுது நல்லா போச்சு, நல்லா பேசினாங்க.